வணக்கம். திருவெம்பாவை விளக்குவிற கோப்புகள படிச்சேன். படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சிம்பிளான அழகான அதிகாலை காட்சிக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு தத்துவ உலகமான்னு தோணுச்சு. தோழிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு தோழியை எழுப்புற ஒரு காட்சி. ஆனா அது எப்படி ஒரு ஆன்மாவோட பிரபஞ்ச பயணமா மாறுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது, இந்த தமிழ் பாசுரங்கள் தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவுல பாடப்படுதாம். பல நூற்றாண்டுகளா. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சைவ திருமுறைக்கும் தாய்லாந்து அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம்? இதுவே ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த தொடர்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆனா, அந்த முடிச்சு அவிழணும்னா முதல்ல நாம அந்த நூலோட உள்ள போனோம். பொதுவா திருவெம்பாவைனா மார்கழி மாசம் கன்னி பெண்கள் நோன்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு எளிய விளக்கம் உண்டு. ஆனா நாம பார்க்க போற இந்த விளக்க உரைஞல் அதோட மேற்பரப்பை தாண்டி உள்ள இருக்கிற அந்த ஆன்மீக மையத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, அப்போ இதோட அடிப்படை கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? மார்கழி மாசம், அதிகாலை குளிர், ஒரு தோழியர் கூட்டம் நோன்புக்காக ஆத்துல குளிக்க போறாங்க. ஆனா ஒரு தோழி மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப அவ வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இதுதானே களம்? ஆமா, அதுதான் வெளிப்படையான களம். ஆனா இங்க தான் விளக்க உரை ஒரு புதிய கதவு திறக்குது. இது தோழியை எழுப்புற பாட்டில்ல, ஆன்மாவை எழுப்புற பாட்டுன்னு சொல்லுது. இங்க தூங்குற தோழி சாதாரண தூக்கத்தில் இல்ல, அவ மலை இருள் அப்படிங்கிற ஒரு அறியாமை உறக்கத்தில் இருக்கா. மலை இருள், அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது அது சோம்பல குறிக்குதா? சோம்பலை விட ரொம்ப ஆழமானது. சைவ சித்தாந்தப்படி மலம்ங்கிறது ஆன்மாவோட உண்மையான இயல்பை மறைக்கிற ஒரு திரை மாதிரி. ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 வகை. இந்த மலங்களோட பிடியில சிக்கி தன் சுயத்தை உணராம இருக்கிற நிலைதான் அந்த மலை இருள். ஓ, அப்ப வெளியில நின்னு எழுப்புற தோழிகள் அவங்க ஏற்கனவே ஆன்மீக விழிப்படைஞ்ச ஆன்மாக்கள். இல்லனா இறைவனோட அருளின் வடிவமாவே அவங்கள பார்க்கலாம். அவங்க அந்த உறங்குற ஆன்மா கிட்ட, எழுந்துரு, இந்த மாய தூக்கம் போதும், உனக்காக ஒரு பேரொளி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது புரியும்போது பாடல்களோட அர்த்தமே மாறுது. முதல் பாட்லயே வெளியில இருந்து சிவன் சிவன்னு பாட, உள்ளே இருந்தவ அந்த பேரை கேட்டதும் பரவசமாகி கட்டில்ல இருந்து உருண்டு விழுந்தான்னு ஒரு வரி வருது. இது வெறும் கற்பனை இல்ல. இறைவனோட பேரு காதுல விழுந்ததும் அந்த அறியாமை தூக்கத்துல இருக்கிற ஆன்மாவுக்குள்ள ஏற்படுற முதல் அதிர்வு அது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் முதல் விழிப்பு நிலை. அது ஒரு அறிவான புரிதல் இல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான அதிர்வு. அதுக்கப்புறம் வர்ற பாடல்கள்ல இந்த உரையாடல் இன்னும் சுவாரஸ்யமாகுது. 2வது பாட்டுல வெளியில இருக்கிறவங்க கிண்டலா கேக்குறாங்க, என்னடி இது, நேத்து ராத்திரி முழுக்க சிவனே என் தலைவன் எல்லாம் பேசுன, இப்ப நாங்க அவன் புகழ பாட நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியே, இது என்ன அன்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும், ஆனா காலையில எழ சோம்பலா இருக்கும். அந்த ஒரு போராட்டத்தை இது ரொம்ப அழகா காட்டுது. அதுதான் மாணிக்கவாசகரோட சிறப்பு. பிரபஞ்ச தத்துவத்தை ஒரு வீட்டு வாசல்ல நடக்கிற இயல்பான உரையாடல்ல கொண்டு வந்துடுறார். அதுக்கு இந்த உருண்டுற பெண்ணு, நான் வேணுனே தூங்கல, நீங்க பாடினதை கேட்டு மெய் மறந்துட்டேன்னு சமாதானம் சொல்றா. இப்படியே முதல் 8 பாடல்களும் இந்த ஆன்மாவை மெல்ல மெல்ல தட்டி எழுப்பி இறைவனை உணர தயார்படுத்துறத பத்தி தான் பேசுது. சரி, இப்போ அந்த ஆன்மா மெல்ல கண்ணு முழிச்சிடுச்சு. அவங்க எழுப்புறதுக்காக சிவனோட புகழ பாடுறாங்க. நாம பாக்குற இந்த விளக்க உரைகள் படி அவங்க போற்ற அந்த சிவன் யார்? அவரோட இயல்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இது இந்த நூலோட மிக முக்கியமான பகுதி. சிவன் யாருங்கிற கேள்விக்கு இந்த பாடல்கள் பல பதில்களை கொடுக்குது. முதல் பாட்டிலேயே அவர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு. இது திருவண்ணாமலை புராணத்தை நேரடியா குறிக்குதுன்னு விளக்கோரை சொல்லுது. ஆமா, 5வது பாட்டுல கூட திருமாலும் பிரம்மனுமே அவரோட அடியையும் முடியையும் பார்க்க முடியலைங்கிற குறிப்பும் வருது. அது ஒரு முக்கியமான உருவகம். அதாவது அறிவாலேயோ அதிகாரத்தாலேயோ இறைவனை அளக்க முடியாதுன்னு காட்டுது இல்லையா? நிச்சயமா அவர் அளவிட முடியாத ஒரு எல்லையற்ற பரம்பொருள். ஆனா இங்க ஒரு அழகான முரண் இருக்கு. அவர் அவ்வளவு பெரியவரா இருந்தாலும் 10வது பாட்டுல அவரை எங்கள் அன்பன், தொண்டர்கள் சூழலில் இருப்பவன், சிறந்த தோழன்னு சொல்றாங்க. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அழகு. பிரபஞ்சத்தே கடந்த ஒரு சக்தி, அதே சமயம் உங்க பக்கத்திலே ஒரு நண்பன் மாதிரி இருக்கு. இந்த 2 தன்மைகளும், அந்த எல்லையற்ற தன்மையும் இந்த எளிமையான தன்மையும் ஒரே நேரத்துல சொல்லப்படுறது தான் இதன் சிறப்பு. ஆமா, 9வது பாடல் இதை இன்னும் அழகா சொல்லும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே அப்படின்னு.
அதாவது பழசுகளுக்கெல்லாம் பழசு, புதுசுகளுக்கெல்லாம் புதுசு. அவர் காலத்தையே கடந்தவர். இதோட உச்சமா 18ஆம் பாட்டுல விண்ணாகி மண்ணாகி பெண்ணாகி ஆணாய் அழியாய்னு போகும். அவர் பிரபஞ்சத்தோட எல்லா வடிவமாவும் இருக்கார். ஆனா அதே சமயம் இது எதுவுமே இல்லாமலும் இருக்கார். இதை விட ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கவே முடியாது. அப்போ அறியாமைங்கிற தூக்கத்திலிருந்து முழிச்சு இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை வணங்குறது தான் நோக்கம்னு புரியுது. சரி, அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? விழித்தெழுந்த இந்த ஆன்மாக்கள் அந்த பரம்பொருள் கிட்ட என்ன கேக்குறாங்க? செல்வம், புகழ், நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களா? இங்கதான் இந்த உரையாடலோட உச்சபட்சமான புள்ளி இருக்கு. அவங்க அப்படி எதையுமே கேட்கல. 9வது பாடலோட விளக்க உரையில இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்றென்றும் உன் அன்பர்களுக்கு நாங்க தொண்டு செய்யணும். அதுதான் எங்க ஒரே ஆசை. சிவனடியாரையே கணவரா வரிச்சு அவங்களுக்கு பணிவிட செய்றதே பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு தாசமார்க்கம். இறைவன் கிட்ட இறைவனோட அடியார்களுக்கு தொண்டு செய்ய வரம் கேக்குறது, இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. 19வது பாட்டுல இது இன்னும் தீவிரமாகிற மாதிரி தெரியுது. ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி இருக்கு. எங்க கைகள் உனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும், எங்க கண்கள் உன்னை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது. இது ஒரு முழுமையான சரணாகதி. ஆமான், அது பக்தியோட அடுத்த கட்டம். அங்க பக்தன் வேற, இறைவன் வேறங்கிற நிலை மெல்ல கரையுது. இதோட இறுதி நோக்கம் என்னன்னா பிறவிச் சுழல்ல இருந்து விடுபடுறது. 11ஆம் பாட்டுல நாங்க இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட்டோம், இனிமேல் அந்த சுழல்ல சிக்க வேணாம், எங்களை ஆட்கொள்னு கேக்குறாங்க. இந்த பயணத்தோட இறுதியா 20ஆம் பாடல் முழுசும் இறைவனோட திருவடிகளை போற்றுது. அந்த திருவடிகளே தொடக்கம், அதுவே முடிவு, அதுவே ஆதாரம்னு சொல்லி முடிக்கிறாங்க. நாம இது வரைக்கும் சிவனை பத்தியும் ஆன்மாவோட பயணத்தை பத்தியும் விரிவா பேசணும். ஆனா உங்க விளக்குரைகள்ல சக்தியோட பங்கு பத்தியும் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம இந்த பயணம் முழுமையை அடையாது இல்லையா? நிச்சயமா முழுமை அடையாது. சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவங்க. இந்த பாடல்கள்ல சக்தியோட பங்கு ரொம்ப அழகா விளக்கப்படுது. 16ஆம் பாட்டுல ஒரு ஊமை வரும், ரொம்ப அற்புதமானது. அங்க மழை மேகத்தை சக்தி தேவியோட ஒப்பிடுறாங்க. மேகம் என்ன பண்ணுது? கடல்லேருந்து தண்ணியை எடுக்குது, ஆனா தனக்கால வச்சுக்கிறது இல்ல, அத பூமிக்கு மழையா கொடுக்குது. ஓ, அப்போ கடல்ங்கிறது சிவன் அருளோட மூலம், மேகங்கிறது சக்தி அந்த அருளை வாங்கி தகுதியான ஆன்மாக்களுக்கு மழையா கொடுக்கறவங்க. இறைவனோட அருள் அவங்க மூலமா தான் நம்ம கிட்ட வருதுங்கிற உருவகமா இது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவளே கருணையின் ஊற்று. இந்த ப்ராசஸரை விளக்க உங்க ஆதாரம் சக்தி நிபாதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துது. அதாவது சக்தியன் அருள் பதிதல்னு அர்த்தம். சக்தி நிபாதம், அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு ஆன்மா பக்குவப்பட்டு முக்தி அடைய தயாராகிற நிலையத்தான் சக்தி நிபாதம்னு சொல்வாங்க. அந்த பக்குவத்தை ஏற்படுத்துறதே அன்னை சக்தி தான். விளக்க உரை ஒரு அழகான உதாரணம் கொடுக்குது. ஒரு கொல்லன் இரும்ப சூடுபடுத்தி வளைப்பான் இல்லையா, அது மாதிரி அன்னை சக்தி ஒவ்வொரு ஆன்மாவோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தன் அருளை கொடுத்து அதை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துறான். மெழுக உருக்க தேவையான சூடு வேற, நெய்ய உருக்க தேவையான சூடு வேற. அதுபோல அவன் நம்ம வளர்த்து சிவனிடம் சேர்க்கும் தாயா இருக்கா. அவ இல்லாம முக்தி இல்ல. இந்த சிவசக்தி ஐக்கியம் 13ஆம் பாட்டுல ஒரு குளத்து காட்சியிலையும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. குளத்துல செந்தாமரை மலர்களும் கருங்குவளை மலர்களும் பூத்திருக்கு. செந்தாமரை சிவன், கருங்குவளை சக்தின்னு சொல்றாங்க. ஆமா, ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. சிவம் அறிவா இருந்தா சக்தி ஆற்றல். இந்த முழு பயணமும் சக்தியோட துணையோட சிவனை அடையிறத பத்தி தான். ஆஹா, மார்கழி அதிகாலையில ஒரு தோழியை எழுப்புற எளிய பாடலா ஆரம்பிச்சு மலை இருள்ல தூங்குற ஆன்மாவோட விழிப்பு, இறைவனோட இயல்ப புரிஞ்சுக்கிறது, தன்னலமற்ற தொண்டுதான் சிறந்த வழிபாடுன்னு உணர்றது, சக்தியோட கருணையால பக்குவப்பட்டு கடைசியில இறைவனோட திருவடிகள்ல சரணடைறதுன்னு ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தோட வரைபடமா இது விரியுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு ஆழமான தத்துவத்தை ஒரு இயல்பான, சில சமயம் கிண்டலும் கேலியுமா இருக்கிற உரையாடல் மூலமா விளக்கின்றார். அதனாலதான் இது ஒரு அழகான இலக்கியமாவும் ரசிக்க முடியுது, ஆன்மீக விடுதலைக்கான வழிகாட்டியாவும் எடுத்துக்க முடியுது. இந்த பன்முகத்தன்மை தான் திருவெம்பாவையோட தனிச்சிறப்பு. நம்ம பேச்சோட தொடக்கத்துல தாய்லாந்து முடிசூட்டு விழா பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ யோசிச்சு பார்த்தா அதுக்கான விட கொஞ்சம் கொஞ்சமா புரியுற மாதிரி இருக்கு. திருவெம்பாவை பாடல்கள் வெறும் இறைவனை போற்றுறது மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல ஆட்சியோட இலக்கணத்தையும் பேசுது. நாட்டார்கள் துன்பத்தில் இல்லாமல் நீயே நாட்டை ஆள வேண்டும்னு வரிகள் வருது. ஒரு மன்னன் இறைவனோட பிரதிநிதியா கருணையோட ஆட்சி செய்யணுங்கிற தத்துவத்தோட குறியீடா இதை பயன்படுத்தியிருக்கலாம். அது ஒரு மிகச்சரியான கோணம்.
அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த இறுதி பாடல்ல வர்ற சரணாகதி தத்துவத்தை பாருங்க. ஒரு மன்னன் முடிசூடும்போது அவன் முழு அதிகாரத்தை பெறான். ஆனா அதே சமயம் அவன் தன்னை விட உயர்ந்த ஒரு சக்திக்கு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் உணர்த்துறதுக்காகவும் இந்த பாடல்கள் பாடப்படலாம். அதிகாரம்ங்கிறது சேவகேன்ற தத்துவத்தை நினைவூட்டுது. இந்த உரையாடலை நிறைவு செய்யும்போது ஒரு சிந்தனை வருது. இந்த பாடல்கள் தூங்குற தோழியை எழுப்பி இறைவனை காண கூட்டிட்டு போறதா தொடங்குது. ஆனா கடைசி பாடலோ இறைவனோட திருவடிகளே தொடக்கம், முடிவு, ஆதாரம், புகலிடம்னு எல்லாமே அதுதான்னு சொல்லி முடியுது. அப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது நாம இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு ஒரு இலக்கு நோக்கி போறத பத்தினதா, இல்ல நாம தேடுற அந்த இலக்கும் புகலிடமும் நாம புறப்பட்ட இடத்திலேயே, இந்த தேடுற செயல்லயே ஏற்கனவே இருக்குங்கிறத உணர்றத பத்தினதா?